தினமணி நடத்துகிற மாணவர் மலர் வழிகாட்டு நெறிமுறைகள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற டிஜி வைஷ்ணவா கல்லூரியினுடைய மிஸ்டர் அசோக் குமார் முந்தரா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சேர்மன் அண்ட் எம்டி மிஸ்டர் மனோஜ் குமார் சொந்தாலியா சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னையும் அழைத்து முதல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் அந்த மாணவர் வழிகாட்டு நெறிமுறை புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்ட தினமணி பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர் என்பதை விட நான் மதிக்கிற என் பேரன்புக்குரிய அண்ணன் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய கல்லூரி தோழன், நான் கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியில் படிக்கிற பொழுது நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட் சேர்மனா நாங்க எலெக்ட் ஆகிற நேரத்தில் ஒருத்தர் பின்வாசல் வழியா ஓடிக்கிட்டே இருப்பார். அவரை பிடிச்சி நீயும் ஸ்ட்ரைக்குக்கு வா அப்படின்னு கூப்பிடுவோம். இல்லை சார் என்னை விட்டுருங்கன்னு சைக்கிளில் ஓடி போன ஒருத்தர் தான் இந்த காலேஜினுடைய பிரின்சிபல். என்னுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் சந்தோஷ் பாபு அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். So the New Indian Express Chief Secretary, respected Madam லக்ஷ்மி மேனன்ஜி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற டிஜி வைஷ்ணவா குழுமத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், என்னுடைய அருமை நண்பர் சிரஞ்சீவி, என் அருமை தம்பி தமிழ்ச்செல்வன், மாவட்ட தலைவர் மிஸ்டர் கோபி உள்ளிட்ட மாணவர்கள், பெற்றோர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம், என் இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். So dear young friends, எனக்கு இது ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி தான். இதே கல்லூரியில ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் as well as Japanese language நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம், the job opportunityக்காக நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம். இதே மேடையில் நான் கலந்து கொண்டு பேசுகிற பொழுது நான் அமைச்சரா ஆவேனா அப்படின்றதே எனக்கு தெரியாது. பட் what I wanted to say, this is my lucky stage. இது என்னுடைய அதிர்ஷ்டமான ஒரு அரங்கம். அதனால்தான் எம்எல்ஏ ஆனது ஒரு பக்கம். அண்ணா சொன்னாங்க, அமைச்சர் ஆவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அமைச்சர் ஆனதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மினிஸ்ட்ரி wonderful portfolio, as well as this ministry is a challenging portfolio அப்படின்னு சொன்னதும் முதல்வர் தான்.
ஸோ விஸ்வநாதன், யூ ஆர் த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லி இந்த துறையை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஐ வில் ப்ராமிஸ் என்னுடைய மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் சந்திக்கிற முதல் மேடை, நான் பார்க்கிற முதல் குழந்தைகள், நான் பார்க்கிற முதல் பேராசிரியர்கள், உங்களிடம் நான் ஒரு அமைச்சர் மனம் திறந்து சொல்லுகிறேன், இந்த துறை பெருந்தலைவர் காமராஜர் காலத்து துறை போல, தியாகச்சீலர் கக்கன் காலத்து துறை போல ஊழல் இல்லாத டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டாக நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம். இனி தமிழ்நாட்டில் ஹையர் மினிஸ்டர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது. யாரு செஞ்சாலும் அதை அனுமதிக்க போறது சார். இப்போ யங்ஸ்டர்ஸ் விரும்புறது அதுதான். ஏன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா யங் பீப்புள் இதை தான் விரும்புறாங்க. யங் பீப்புள் விரும்பின ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. அதனால தான் நான் உங்க முன்னாடி இந்த மேடையில தினமணி நடத்துகிற மாணவர் மலர் வழிகாட்டு நெறிமுறை இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆசிரியர் சொல்லும்போது அழகாக சொன்னாங்க, ஏறத்தாழ 29 ஆண்டுகள் தினமணி கல்வி மலர் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மணி வெளியிடப்படுகிறது, தந்தி வெளியிடப்படுகிறது, மலர் வெளியிடப்படுகிறது, அரண் வெளியிடப்படுகிறது, முரசு வெளியிடப்படுகிறது, குரல் வெளியிடப்படுகிறது. யூ மீன் இட். தெரிஞ்சிரும் உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன். பட் தினமணி இஸ் a unique, excellent, the knowledgeable, the visionary newspaper in the state of Tamil Nadu. அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒருத்தர் பேசினார் காலையிலே, விஸ்வநாதன் ஒரு தியாகி பேசினார். காலையிலே 7 மணிக்கு அவருடைய போன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஸ்வநாதன், நான் காலையிலே பத்திரிக்கை படித்தேன், நீங்க இன்னைக்கு தினமலர் வழிகாட்டு புத்தகத்துக்கு, தினமணி புத்தகத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னு என்ன சொன்னார். ஆமா சார், வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் எனக்கு மட்டுமில்லை, தினமணி 29 ஆண்டுகளை கடந்த ஒரு பத்திரிகை மாணவர் மலர் மட்டுமல்ல, 100 ஆண்டுகளை கடந்து மிகப்பெரிய வெற்றி விழாவை கொண்டாடுகிற நிறுவனமாக இது பத்திரிகையிலே வர வேண்டும் என்பது அமைச்சரினுடைய வாழ்த்துக்கள், எங்கள் முதல்வரினுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கூட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா பேசலாமான்னு தான் தெரியல. Education is one of the important in your career. First, நான் என்னுடைய பார்லிமெண்ட்ல என்னுடைய மெய்டன் ஸ்பீச் சார், ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்பீச் இன் மை பார்லிமெண்ட். I told Madam Gandhi, மேம் என்னுடைய மெய்டன் ஸ்பீச் வருது, நீங்க வரணும்னு கேட்டேன். So madam is ready for the whole day. ஒரு கிராமத்து இளைஞன், ஒரு கால் சட்டை அரைச்சட்டை போட்ட பையன், ஒரு பூவர் ஃபேமிலி, சாதாரண குடும்பத்திலிருந்து எம்பி ஆனவன் முதல் முறையா பேச போறானே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சோனியா காந்தி 2 days எனக்காக வெயிட் பண்றாங்க, எப்போ என் ஸ்பீச் வரும்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட், ஸ்பீக்கர் எனக்கு பர்மிட் பண்ணல, லேட்டா வருது, மேடம் இல்லை. என்னுடைய ஸ்பீச் வருது ஹவுஸ்ல. அப்ப நான் என்ன சொன்னேன், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், கல்வி கொடுத்தோர் கடவுளுக்கு சமமானவர் என்று பார்லிமெண்ட்ல என்னோட மெய்டன் ஸ்பீச் நடந்தது. இத மேடம் காந்தி பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மேடம் she went in the house. சாரி மேம், நான் என் ஸ்பீச் முடிஞ்சிடுத்து, நீங்க இல்லாம போயிட்டீங்க. நோ 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 நோ, I am listening, watching for your TV speech. Very good, wonderful point you are quoted அப்படின்னு சொல்லி மேடம் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. எப்படி நான் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்னை பார்த்து பெருமைப்பட்டார்களோ, அதே போல மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் என்னை பார்த்து என்னை வாழ்த்துகிற பொழுது என் பெற்றோர் இருந்த மாதிரியே நான் உணர்கிறேன்.
ஸோ நாங்கெல்லாம் சின்ன ஃபேமிலி சார். வி டோன்ட் ஹாவ் அ ஸ்மால் வீடு கூட இல்லை சார். ஒரு சாதாரணமாக குடிசையில் இருந்து வந்தவன் தான். பட் இந்த அடையாளங்கள் எனக்கு கிடைப்பதெல்லாம் என் பெற்றோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நான் படித்த புத்தகங்கள், நான் வாசித்த பத்திரிகைகள், நான் கற்றுக்கொண்ட ஒழுக்கமான கல்வி. இந்த ஒழுக்கமான கல்விதான் என்னை மேம்படுத்தி தமிழக உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று வைத்திருக்கிறார். பட் நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, now the DG Vaishnava College, my dear young friends, நீங்க எல்லாருமே ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் தான். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. You are all are higher education ministers. Whenever you want, wherever you want, whenever you wanted to meet me, please come my chamber. My office 24/7, always opening for the student society. No doubt at all. சின்ன வயசுல நான் படிச்சது உண்டு. சிவபுராணத்துல ஒரு கோட் வரும். சிவபுராணத்தில் ஒரு கோட், கடலுலகில் ஒத்த பொருளுக்குள்ளே கல்வி அதுதனை பெரிய பெற்ற பொருளாம். கடலுலகில் ஒத்த பொருளுக்குள்ளே கல்வி அதுதனை பெரிய பெற்ற பொருளாம். அது கடலினால் அழியாது. Listen my words, my dear young students. கடலினால் அழியாது, புயலினால் கரையாது, கல்வராலும் திருட ஒண்ணாது, அடமிது சகோதரன் கிடமது கொடாதனை அள்ளிட முடியாத கல்விதான் இப்ப இருக்கிற கல்வி. உலகத்துல எந்த செல்வம் வேண்டுமானாலும் அழிந்து போகும். நாம் சேர்த்து வைக்கிற பணம் ஒரே நாள்ல போயிடுச்சு. 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாம போச்சு. புயல் எல்லாம் கரைஞ்சு போயிடும். கட்டடங்கள் இடிபாடுகளில் விழுந்து போயிடும். சேர்த்து வைக்கிற தங்கம் எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். பட் என்னைக்குமே அழியாத செல்வம் இந்த உலகத்தில் எத்தனை தலைமுறை ஆனாலும் நம் பெற்றோர்கள், நம் முன்னோர்கள், நம் தெய்வங்கள் வாங்கி கொடுத்த ஒரே சொத்து கல்வி மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கல்வி அழியாது. அது ஒரு பெட்டகம், அது ஒரு பொக்கிஷம். இது ஒரு என்ன சொல்றது, the language. இந்த பெட்டகத்திலிருந்து அல்ல 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 எடுக்க முடியாத குறையாத அமுத சுரபிதான் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் தான் இன்னைக்கு பத்திரமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு பொருள், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருள். நிலம், நகை, கார், பங்களா, பணம், சொத்து இவைகளெல்லாம் இன்று இருக்கும். அது கரைந்து போகும். கரையாத ஒரு பொருள், நிலையான ஒரு பொருள் உலகத்தில் கல்வி மட்டும்தான். அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தினமணி நாளிதழினுடைய ஆசிரியரும் தினமணி குழுமமும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் உங்களுக்கு எங்கள் சார்பாக எங்கள் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். செல்வத்துள் செல்வம், நீங்க வேற ஒன்று சொல்லுவீங்க, இப்ப நான் வேற ஒன்று சொல்ல போறேன். But you are saying that is a difference. செல்வத்துள் செல்வம் இல்ல, செல்வம் செல்வத்துள் செல்வம், செல்வம் செல்வத்திற்கு எல்லாம் தலை என்பது இன்னைக்கு இருக்கிற நிலை. The today is the concept, but not like that. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்திற்கு எல்லாம் தலை. Sir, now the education system is, my understanding is, there are 3 aspects. One is a hearing, sir. Another one is a reading. Another one is looking, பார்க்கிறது. இன்னொன்று படிக்கிறது, இன்னொன்று கேட்கறது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டாலே சொல்லிடுவீங்க எல்லாருமே, டேய் எனக்கு படிக்க பிடிக்காதுடா, ஆனால் எனக்கு சொல்ல சொல்ல பேச பேச என் ஃப்ரெண்ட்ஸுங்க நீ படி, நான் கேட்க கேட்க நான் எக்ஸாம் எழுதுறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரைட்டி. இன்னொரு செக்டார் இருப்பாங்க, இல்லை இல்லை என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் படித்தா தான் என்னால் மெமரி என்னால் பண்ண முடியும், நான் நிறைய எழுத முடியும். திஸ் இஸ் ஒன் சைட். பட் இதெல்லாம் தாண்டி என்னைக்கு மொபைல் ஃபோன் வந்ததோ, என்னைக்கு செல்ஃபோன் வந்ததோ சார், த கம்ப்ளீட் த யங் சொசைட்டி இஸ் a different life.
the different thought process. என்ன நினைக்கிறாங்கன்னா 2 minutes அப்படியே ஸ்க்ரோலிங் கட 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 கடன்னு ஓடிட்டே இருக்கு. That means looking for the your mobile phones. இப்போ இது மூணுல எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்ன செய்யணும்னா நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு காதல விழல நிற்க எக்ஸலென்ட். தி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் டிஜி வைஷ்ணவ காலேஜ் ஹேட்ஸ் ஆஃப். தமிழ் நிறைய படிக்கிறீங்கன்னு தெரிய வருது எனக்கு. குட். ஸோ நிறைய படிக்கணும் நீங்க சார், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய இருக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன், பட் ஐ திங்க் எனக்கு டைம் பர்மிட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. டாக்டர் ராதாகிருஷ்ணன் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார், கேன் ஐ க்ளோஸ் இட்? டைம் ஆர் யூ ஃபைன்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் சொன்னது என்ன தெரியுமா? த ஃபியூச்சர் ஆஃப் த நேஷன், எதிர்கால இந்தியா. எதிர்கால இந்தியா எதுன்னு கேட்டா is shaped in the 4 walls in the classroom. This is point. Gentlemen, எல்லாம் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது இல்லையா? Are you happy about it? Are you happy? Right. So 4 வால் நம்ம சுவருக்குள்ள தான் இந்தியாவினுடைய எதிர்காலமே அமைக்கப்படுகிறது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நாலேஜ் எங்க உருவாகிறதுன்னு சொன்னா, எங்க ஒரு விதைக்கப்படுகிறதுன்னா ஒரு 4 சுவருக்குள்ளதான். The professor, I mean the president of India, the first president of India, Dr. Radhakrishnan, saying that the future of the nation is shaped in the 4 walls in the classroom. So மாணவர்களுக்கு மத்தியில தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம், ஒரு நாட்டினுடைய ஒளிமயமான the bright future, the நாட்டினுடைய திட்ட மதிப்பீடு, ஒரு நாட்டினுடைய அரசாங்கம், ஒரு நாட்டினுடைய அமைச்சரவை அமைக்கப்படுகிற திட்டமிடுகிற எதிர்கால அறிவுபூர்வமான சிந்தனை உருவாகிற இடமே எதுன்னு கேட்டா the classroom. விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க, 100 இளைஞர்கள் என்னோட கொடுங்க, நான் இந்தியாவை ஒரு வல்லரசு நாட்டாக ஆக்கி காட்டுவேன் என்பது சுவாமி விவேகானந்தருடைய தாட்ஸ். அண்ட் செகண்டரி, தேசத்தந்தை மகாத்மா காந்தி ஃபர்ஸ்ட் சபர்மதி ஆசிரமத்தில் 25 குடிசைகளை அமைக்கிறார். ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து சபர்மதி அந்த ஆற்றின் கரை ஓரத்தில் 25 குடிசைகளை அமைக்கிறார். அந்த 25 குடிசைகளில் 25 பேர் அமர்த்தப்படுகிறார்கள். அந்த 25 பேரில் 12 பேர் 13 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் தான் மறந்துவிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தி அமைக்கப்பட்ட 25 சபர்மதி ஆசிரமத்தின் கரையோரத்தில் இருக்கிற குடிசைகளில் அமைக்கப்பட்ட 25 குடில்களில் 13 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. சோ 25 பேரை வச்சு ஒரு இந்தியாவை மடைமாற்றம் செய்ய முடிந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி 100 இளைஞர்களை வைத்து இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர். பட் நவ் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கிறது. அதை நம்ம ஒத்துக்கணும். பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கிறது. விசிபிளே கிடையாது, வெளியில தெரியவே இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல சார். nobody knows all, you know, அதாவது எக்ஸிட் போலா இருக்கட்டும், ப்ரீ போலா இருக்கட்டும், போஸ்ட் போலா இருக்கட்டும், nobody is known which government is going to form. பட் யாருக்குமே தெரியல. யங்ஸ்டர்ஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஒரு நியூ கவர்மெண்ட் வேணும்னு சொல்லி. So the new government is a good for the governance. So இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் வழங்குகிற ஆதரவுக்கு நான் இந்த நேரத்திலே தினமணிக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒரு 3 விஷயத்தை கோட் பண்றார். 3 விஷயம், ஒரே வழி பட் 3 ஸ்டெப்ஸ். இது முக்கியமான பாயிண்ட். ஒரே வழி, there is a one path but 3 steps. ஒரு வழி 3 படிக்கட்டுகள். அது என்ன? அது நம்பர் 1 அறிஞர் பெர்னார்ட் ஷா சொன்னது,
3 steps one way. ஒன்னு work. ஒன்னு work. Number 2 hard work. Number 2 hard work. Number 3 very 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 hard work. That's it. இதான் உங்களுடைய secret of the education. இந்த 3 தாரகை மந்திரத்தை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா யங் பீப்புள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தோணல. பட் எங்களுக்கெல்லாம் எங்க டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்களுக்கு இத்தனை நேரத்துக்கு திறந்து இருக்கு, அப்படி நடந்து வந்தா அப்படியே அதிருன்னு சொல்லுவாங்க. அந்த அதிர் நடக்கும். ஆனா இப்போ கிட்ட வந்தாலே கோர்ட்டுக்கு போயிட வேண்டியதான் டீச்சர்ஸ் எல்லாம். ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்லை. காலையில எழுந்திருக்கணும், 4:30 மணிக்கு குளிக்கணும், 6 மணிக்கு பிரேயர்ஸ், 7 மணிக்கு துப்புரவு பணி, 8 மணிக்கு ஸ்டடி ஹவர்ஸ், 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 9:30க்கு பிரேயர்ஸ், 10 o'clock கிளாஸுக்கு போகணும், 1 o'clock 1 to 2 லைன்ல நின்று சாப்பாடு சாப்பிடணும், 4:30 மணிக்கு திரும்பி வரணும், துப்புரவு பணி, ஸ்டடி ஹவர்ஸ், பிரேயர்ஸ், டின்னர், தூங்கணும். வெரி சிஸ்டமேட்டிக் லைஃப் எங்களுக்கு. ஸோ ஒரு காலம் அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்ல நான் இருந்ததுனாலே என்னவோ கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்திருக்கிறது. நான் இன்று அமைச்சராக உங்கள் மத்தியில் பெருமையோடு நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய கண்கள் உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம் நிகழ்கிறது. இது இறைவன் கொடுத்த வரம். இது யாருக்கும் கிடைக்காத வரம். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நான், என்னுடைய கண்கள் உங்களை பார்க்கிற பொழுது என் ஒளி வாங்கி உங்களை படம் எடுத்துக் கொண்டு வைத்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய நற்சான்று, நற்பண்புகள் எனக்கும் நிறைய கிடைக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சராக நான் விரும்புகிறேன். சாதாரணமாக நான் எம்பி ஆகியிருக்கும் போது நான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஸ்டே பண்ணுவேன். ரெகுலர்லி ஐ வுட் லைக் டு ஸ்டே இன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. என் நண்பர்கள் எல்லாம் கேட்பாங்க, எதுக்காக எம்பி போய் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஸ்டே பண்றாங்க? எதுக்காக தெரியுமா? காலையில் ட்ராக் போட்டுக்கிட்டு நான் வாக் போவேன். கிட்டத்தட்ட thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, எதுக்காக எம்பி எஸ்ஆர்எம் ஹோட்டல்ல தங்குறாரு, எதுக்காகன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் நடந்து நடந்து போகிற பொழுது அந்த மைண்ட் வேவ், அவங்க திங்கிங், அவங்க ப்ராசஸ் எல்லாம் என் காத்து ஒரு நந்தவனத்துல பூந்தோட்டத்துல போற மாதிரி என்ன அணுகிற பொழுது ஐ வில் பி பியூரிஃபைடு. நானும் அந்த இடத்துல பியூரிஃபைடு ஆகிறேன் என்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. பிகாஸ் ஒரு புத்தக கடைக்கு போறோம், புத்தகத்தை பார்க்க, ஒரு ஃப்ளவர் ஷோக்கு போறோம், மலர் நிறைய வாங்குறோம், என்ஜாய் பண்றோம். பட் ஸ்டூடெண்ட் சொசைட்டி கிட்ட போகும்போது நம்ம எதை வாங்குறோம் தெரியுமா? உங்களுடைய அறிவுகளையும் ஆற்றலையும் நான் நுகர்ந்து கொள்ளுகிறேன், அங்கே நான் புதுப்பிக்கப்படுகிறேன். அதுதான் இந்த அமைச்சருடைய ரகசியம் என்பதை நான் பெருமையோடு உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக் கொள்கிறேன். ஸோ தினமணியில ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அந்த தினமணி ஆர்டிக்கலை நான் க்ளோஸா படித்தேன். அமைச்சர் தன்னுடைய துணைவியாருக்கு ரொம்ப முடியல. அமைச்சர் என்ன பண்றாரு? தன் துணைவியாருக்கு முடியல, கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. கால் டாக்டர்ஸ், கால் எக்ஸ்பர்ட்ஸ், எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் வராங்க. அதாவது ராஜா மன்னருடைய மனைவிக்கு மருத்துவம் பார்க்க முடியவில்லை. கடைசியாக வாங்க சார், கடைசியாக ஒருத்தர் வரார். அவர் வந்தோடனே பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன என்னுடைய துணைவியார், எல்லா மருத்துவர் வந்துட்டாங்க, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் பார்த்தேன், யாராலையும் சரி பண்ண முடியலையே, நீங்க வந்திருக்கிறீங்களே, என்ன பண்ண சொல்லுங்க, என் மனைவியை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறார். தினமணியில நான் படிச்சது. அப்போ அந்த அறிஞர் சொல்றார், இன்னும் 10 நாள் தான் டைம், இன்னும் 10 நாள்ல உங்க துணைவியார் இறந்து விடுவார்கள். என்ன சொன்னாரு? இறந்து விடுவார்கள். உடனே ராஜாவுக்கு கோவம். நீ எவ்வளவு தைரியம்னா, என்னுடைய அமைச்சரவையில நீ அறிஞரா இருக்கிற, நீ ஜோதிடனா இருக்கிற, உனக்கு நான் சம்பளம் தர, நீ அவ்வளவு தைரியமா என் மனைவியை நீ இறந்து போயிடுவேன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன கட்ஸ் இருந்திருக்கும்? புடுற அவன் பிடிச்சு என்ன பண்ணிட்ட, தூக்கு தண்டனை. இது தினமணியில படிச்சது, தினமணியில படிச்சது. நான் தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அந்த மனுஷன் கொஞ்சம் கூட கவலைப்படல, தைரியமா போறான் தூக்கு தண்டனைக்கு வந்தால். எஸ், ஐ எம் அக்ரி. சாக்ரட்டிஸ் போல, சாக்ரட்டிஸ் எப்படி சார் அந்த விஷத்தை கொடுக்கும்போது அந்த கோப்பையை நான் தைரியமா குடிக்கிறேன்னு சொன்னாம சாக்ரட்டிஸ், அது போல இவர் போறார். போன உடனே கேட்கிறாங்க, உனக்கு பயம் இல்லையா? கொஞ்சம் கூட பயம் இல்லையா உனக்கு?
என்ன ஒரு அரசரை எதிர்த்து பதில் சொல்லிட்ட நீ, தைரியமா வந்து தூக்கு போட்டுட்டாருன்னு எதிர்க்க மாட்டியா? அப்ப சொன்னாரு, இல்ல 10 நாள் அந்த அம்மா தவறி போயிட்டு ராணி இறந்து போறாங்க. உடனே ராஜா கூட்டு கேட்கிறார், இவனை தூக்குல போட்டே தான் ஆகணும், இவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான் போல, என் மனைவி இறக்க போறான்றத தைரியமா சொல்லுறதுக்கு யார் இவன், தூக்குல போடுங்க. உடனே அந்த மனுஷன் சொன்னாரு, அரசரே கொஞ்சம் நில்லுங்க, நான் இன்னும் 10 நாள்ல செத்து போவேன், நீங்க அடுத்த 10 நாள்ல இறந்து போவீங்க. மன்னருக்கு ரொம்ப கோபம். இவனுக்கு நான் இறந்து போவேன்னு சொன்னானே, இவனை விடாத புடி, ரூம்ல போடு, இவனுக்கு நல்ல சாப்பாடு கொடு, இவனுக்கு நல்ல பழம் கொடு, மருத்துவத்தை கொடு, இவன் 100 நாள் வாழணும், என்ன எனக்கு சபிக்கிறான் இவன், நான் செத்து போவேன்ட்டு. அதனால இதுல வாட் இஸ் தி தீம் என்னன்னா, அதாவது எதிர்காலங்களை யூகிக்கிற யோசிக்கிற அந்த எண்ணமும் தாட் ப்ராசஸும், அது மரணத்தை நான் ஒரு மாடலாக வைக்கவில்லை, பட் ஆசிரியர் பெருமக்கள் தான் நம்மளை தீர்மானிக்கிறார்கள், மிகச்சரியாக தீர்மானிக்கிறார். ஒரு ஆசிரியர் நம்மை சரியாக வழிநடத்துகிற பொழுது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அதுக்கு மேல இருக்கு மாதா பிதா தெய்வத்தை போடணும் மேல, அப்புறம்தான் அதுக்கு மேல போட வேண்டியது குரு. ஆசிரியர் பெருமக்களை மதிக்கிற மாணவர்கள், வணங்குகிற மாணவர்கள் தினமணியினுடைய கட்டுரையை முழுமையாக படிக்கிறார்கள் என்று பொருள் என்று அர்த்தம். தினமணி நாட் ஏ ஒரு ஆர்டினரி பேப்பர். நீங்கெல்லாம் தினமணி காலையில படிச்சு பாருங்க. அநேகமா இந்த 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 மீட்டிங்க்கு பின்னாடி நீங்கெல்லாம் டெய்லி அந்த வாசிப்பு பழக்கத்தை ரொம்ப வச்சுக்கணும். இப்ப வாசிப்பு பழக்கம் ரொம்ப குறைஞ்சிடுது. தினமணி படிக்கணும், நியூ இன்ஃபர்மேட்டிவ் நிறைய இருக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படிங்க, தினமணியை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு அருமையான ஒரு பத்திரிகை, இருக்கிற பத்திரிகைகளே நம்மை வழிகாட்டுகிற ஒரு பாத் அமைச்சு கொடுக்கிற ஒரு வெற்றி தமிழனாக, வெற்றி மாணவனாக கொண்டாடப்பட இருக்கிற 29 ஆண்டு கால தினமணியினுடைய மாணவர் வழிகாட்டி மலர் என்பது இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி குழுமம் நடத்துகிற இந்த அற்புதமான விழா. இந்த விழாவில் முதல் பேச்சு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பேபி இஸ் இம்பார்ட்டன்ட், தி ஃபர்ஸ்ட் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்தவரை as a minister என்னுடைய கன்னி பேச்சு நம்ம டிஜி வைஷ்ணவா கல்லூரி தான். சார், நான் இன்னும் அசம்பிளில பேச ஆரம்பிக்கல, மேம் லட்சுமி மேம், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ஆனா எங்க ஆசிரியர் என்ன சொல்லிட்டாருன்னா, அடம் பிடிச்சிட்டார். மதுரையில வச்சுக்கலாமா, தியாகராஜா காலேஜில்? சார் எனக்கு டைம் இல்லை, நான் டெல்லி போகணும். என்ன இவன் அடங்க மாட்டானே. அதாவது ஆசிரியருக்குள்ள குறும்புது, என்ன பண்ண விடக்கூடாது அவனை. சர்பாச கூப்பிட்டு, நீ எங்க போனாலும் அவனை டிராவல் பண்ண கூடாது, எங்க போனாலும் லாக் பண்ணு. சென்னையில விஸ்வநாதன் இருக்கிற நாளா பார்த்து இந்த விழாவை வையுங்க என்று சொல்லியிருக்கிறார். எங்க ஆசிரியருக்கு, நானும் சிரஞ்சீவி அவர்களும் எங்க ஆசிரியருக்கு ஒழுக்கமுள்ள மாணவர்கள். நிச்சயமா நாங்க we are the good friends and as well as the good student for you sir. So இந்த occasionல டிஜி வைஷ்ணவா, இந்த கல்லூரி மாணவர்கள் எனக்கு கொடுத்த பேரன்புக்கும் பேராதரவுக்கும் இந்த குழுமத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு முன்னால் ஒரு செய்தி. இந்த கேபினெட்ல we are going to take a good decisions. கல்லூரிகள் எல்லாம், சில கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய ஆசியும் அன்பும் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர், கிளாப்ஸ் ப்ளீஸ், மாண்புமிகு முதலமைச்சர், என் அன்பிற்குரிய தளபதி திரு விஜய் சார் அவர்களிடம் கண்டிப்பா நான் சொல்லுவேன். 24ஆம் தேதி என்ன கூப்பிட்டுருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், சார் நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிஜி வைஷ்ணவா போயிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிளாஸ், என்ன என்று சொல்லி தினமணிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், டிஜி வைஷ்ணவாக்கு என்ன அன்பான வாழ்த்துக்கள். The board of director chairman Indian Express, my respectable thanks. நன்றி, வணக்கம், ஜெய். கன்னி பேச்சா இது?
கண்டிப்பை கருத்து மழை இந்த அரங்கத்திற்குள்ளே வந்து கொட்டி தீர்த்ததன் அறுவடையை உங்கள் கரவொலி அடையாளம் காட்டியிருக்கிறது. மடை திறந்த வெள்ளம் போல் மனம் திறந்து பேசிய அவர்கள் சொல்லிய வண்ணமே செய்து கல்வியை உயர்ந்த ரகத்திற்கு கொண்டு போவதற்கு காலம் அவர்களுக்கு கை கொடுக்கும் கனிவான நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்ந்து விடுகிற மலர்களின் வரிசையில் சேர்ந்தது அல்ல மாணவர் மலர். காலம் முழுவதும் நம் கைகளில் இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதியவர்களின் எழுத்துக்களை கண்கவர் அச்சுக்கூடமாக அமைத்து தந்த உழைப்பாளர்கள் இந்த அரங்கத்தின் முன்வரிசையில் இருக்கிறார்கள். மிக குறுகிய காலத்திற்குள் இந்த திரண்ட கருத்து களஞ்சியத்தை கண்கவர் வண்ண கலை களஞ்சியமாக உருவாக்கி தந்த பெருமக்கள் இப்பொழுது பாராட்டு பெறுகிறார்கள். 2026ஆம் ஆண்டு மாணவர் மலரினை மிகச் சிறப்பாக உருவாக்கி தந்த பெருமக்களை இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்கள் பாராட்டுகிறார்கள். இந்த மாணவர் மலரை ஒருங்கிணைப்பாளராக இருந்து உருவாக்கியவர் திரு ஜெய ரங்கராஜன் அவர்களை மேடை கண்போடு வரவேற்கின்றோம். மனங்கவரும் இந்த மலரை வடிவமைத்து தந்து உருவாக்கி தந்தவர்கள் இப்பொழுது பாராட்டு பெறுகிறார்கள். 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் மலரினை மிகச் சிறப்பாக தயாரிப்பதில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய திரு ஜெய ரங்கராஜன் அவர்கள் இப்பொழுது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களினாலே பாராட்டு பெறுகிறார்கள். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு இந்த மலர்த்தினை பாராட்டு. நன்றி. நன்றி. தொடர்ந்து இந்த மலர் தயாரிப்பில் இரவு பகலாக இருந்த பணி செய்த பெருமகனார் திருமிகு சரோஜ் கண்பத் அவர்களை மேடை கண்போடு வரவேற்கின்றோம். 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் மலரினை தயாரித்து சரோஜ் கண்பத். திரு சரோஜ் கண்பத் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் பொழுது பாராட்டு தெரிவிக்கிறார்கள். கரவொலி ஏன் கஞ்சத்தனம்? நன்றி. அவரோடு இணைந்து தயாரிப்பு பணியாற்றி பெருமைக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வந்திருக்கின்றனர். ஜெயச்சந்திரன் அவர்கள் பாராட்டு வருகிறார்கள். நன்றி. வண்ணமயமாக இந்த மலரை வடிவமைத்து வழங்கிய திரு காசி விஸ்வநாதன் அவர்களையும் மேடை கண்போடு வரவேற்கின்றனர். காசி விஸ்வநாதன் அவர்கள் இப்பொழுது பாராட்டுகிறார்கள். நன்றி. அதைத் தொடர்ந்து சத்ராஜ் அவர்கள் பாராட்டு பெறுகிறார்கள். திரு சத்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அழகர வடிவமைப்பு தந்தவர்களையும் இந்த மலரை உருவாக்கியவர்களெல்லாம் இப்பொழுது அரங்கத்தில் பாராட்டு பெறுகிறார்கள். மலருக்கு பக்கபலமான விளம்பரங்களை தொகுத்து தந்திருக்கக்கூடிய திரு மகேஷ் பாபு அவர்கள் இப்பொழுது பாராட்டு பெறுகிறார்கள். அவரையும் அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றனர். மிகச் சிறப்பாக நிகழ்த்தேறியிருக்கிற இந்த அரங்கத்திற்கு